நான் எல்லாரையுமே சொல்லல, இந்த ஜெபத்துல இருக்கிற ஒரு சில நீங்க கடன் வாங்குனது ஏன் தப்பு அப்படின்னா உங்களுடைய விசுவாச குறைவினாலதான் நீங்க கடன் வாங்குனீங்க. கர்த்தரை நம்பாததுனால உங்களுக்கு பொறுமை வரல. கர்த்தரை நம்பாததுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் செய்வார்னு வெயிட் பண்ணலாம் நீங்க நினைக்கல. ஆண்டவரை நீங்க நம்பாததுனாலதான் நீங்க கடன் வாங்கிட்டீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நம்பி இருப்பீர்களே, ஆனால் நிச்சயமா கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. உங்களை அறியாமலே அந்த நெருக்கம் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை குறைச்சிருச்சு. நீங்க போய் வாங்கி அந்த பணத்தை கொடுத்து இப்ப சரி பண்ணலாம்னு சொல்லி நீங்க சரி பண்ணிட்டீங்க. பணத்தை கொடுத்து வாங்கிட்டீங்க, பணத்தை வாங்கி அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டீங்க. உங்களுடைய அவிசுவாசம். சோ எல்லாரும் தப்புதான் ஆண்டவரே, தப்புதான் ஆண்டவரே. உண்மைதானே? உண்மையான நம்புறீங்களா? இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் சிஸ்டர், பிரதர். நீங்க இன்னைக்கு வெட்கப்பட்டு இருக்கீங்க, இன்னைக்கு அவமானப்பட்டு போய் நிக்கிறீங்க, இன்னைக்கு மனம் நொந்து போய் இருக்கிறீங்க. நீங்க வேற எதுவுமே காரணம். அன்னைக்கு மட்டும் அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மேல நீங்க ஃபெய்த் வச்சிருந்தீங்கன்னா, விசுவாசத்தோட நீங்க இருந்திருந்தீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன் ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்கு உங்களை விட்டுருக்கவே மாட்டார், விட்டுருக்கவே மாட்டார், விட்டுருக்கவே மாட்டார். ஆண்டவர் இந்த சூழ்நிலை உங்களை தள்ளி இருக்கவே மாட்டாரு. சோ யார் மேலன்னா கர்த்தர் மேல, கர்த்தர் மேல.